இன்றைக்கு ஓசிடி அப்படின்னா பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 5 விஷயங்கள் இருந்தால் ஓசிடின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களோட ஓசிடியோடது என்ன இருக்குன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும் இல்லை நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு சந்தேக குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள், இந்த 5 குணாதிசயங்கள் இந்த ஓசிடியில் அவங்களுக்கு சில வகையான காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ் இருக்கும். இன்டெலிஜென்ட்டாக இருக்கவங்களுக்கு வரக்கூடிய நோய். இந்த ஓசிடியோட ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னன்னா, சாதாரணமான புத்திசாலிகளுக்கு அது வரவே வராது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியா இருக்கவங்களுக்கு தான் அது வரும். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில எது இமேஜினேஷன் ரியாலிட்டின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல மனசு போகும்போது நம்ம ஓசிடியை நோயா பார்க்கணும் இல்லையா? பட் ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷண்ட்ஸ், ஓசிடி இஸ் a gift. ஸ்டீவ் ஜாப்ஸ் இஸ் a OCD guy. அதனால தான் அவரோட பர்ஃபெக்ஷனில் he pays lot more attention than the product. ஓசிடி இருக்கவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கம்யூனிகேஷனே இல்லாமல் அவங்க முடங்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் பெருசாக ஏதாவது கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணுறீங்கன்னா, யார் குடும்பத்தில் ஓசிடி இருக்கவங்கன்னு பார்த்து அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருக்காங்க. ஹாய், ஹலோ, வணக்கம். ஆதன் ஆரோக்கியம் யூஎஸ். நான் உங்கள் அனுக்ஷா சுவாமிநாதன். சமீப காலத்தில் இந்த ஓசிடி அப்படின்றது ரொம்பவே ஒரு ட்ரெண்டிங் விஷயமாவே இருக்கு. ஓசிடி அப்படின்றத சொல்றதை விட ஓவர் திங்கிங் அப்படின்றது சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்த கூட ரொம்ப நேரம் யோசிக்கிறது, கண்டினியூஸாக ஒரே விஷயத்த ரெப்பிட்டடாக பண்ணுறது அப்படின்ற ஹேபிட்ஸ் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. இதை நம்ம நோட்டீஸ் பண்ணுறோமா அப்படின்றத ஒரு பெரிய கேள்வி. பட் இதை நோட்டீஸ் பண்ணுறதுனாலையும் இந்த ப்ராப்ளம் கியூர் ஆகுமா அப்படின்றது வேற ஒரு விஷயமா இருந்தாலுமே, இதை நோட்டீஸே பண்ணாமல் விடுறதுனால இந்த ப்ராப்ளம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஓசிடினா என்ன, இது யாருக்கெல்லாம் வருது, ஆண்களுக்கு வரக்கூடிய ஓசிடிக்கும் பெண்களுக்கு வரக்கூடிய ஓசிடிக்கும் என்னென்ன மாதிரி வித்தியாசங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் தாண்டி இதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்மளோட ஒரு டாக்டர் பேச வந்திருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் கௌதமன் சார். ஸோ வணக்கம் சார். வணக்கம்மா. ஸோ நிறைய வீடியோஸ் நம்ம இதுக்கு முன்னாடியே பண்ணியிருந்தோம். நீங்கள் ரொம்ப அழகாகவே இந்த வெயிட் லாஸ்க்கு என்னெல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது ரொம்ப பாரம்பரிய முறையில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு நம்ம இந்த ஓவர் திங்கிங், அதாவது ஓசிடி அப்படின்ற ஒரு கண்டிஷனை பற்றி தான் பேசி வந்திருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் ஓசிடி? இன்றைக்கு ஓசிடி அப்படின்னா பொதுவாக நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக 5 விஷயங்கள் இருந்தால் ஓசிடின்னு சொல்லுவோம். ஒன்று, நம்ம எல்லாருமே கை கழுவுற பழக்கம் வச்சுருப்போம். நம்மெல்லாம் ஒரு நிமிஷம் மேக்ஸிமம் சோப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணுவோம். ஆனால் ஓசிடி இருக்கவங்க அவங்க மனசில் அந்த அழுக்குகள் போகுது அப்படின்னு நினைக்கின்ற வரையிலும் தொடர்ந்து அந்த கை வாஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, இது முதல் அறிகுறி. நம்மலாம் குளிக்கிறதுக்கு எவ்வளோ டைம் எடுப்போம்? 10 minutes. 30 minutes, 45 minutes, 1 hour குளிப்பாங்க. ஓகே, சரிங்களா? ஸோ திஸ் இஸ் த செகண்ட் சைன். மூணாவது ரொம்ப முக்கியமானது, ஓசிடி இருக்கவங்க அவங்களுடைய எண்ண ஓட்டங்களை எதுலேயுமே நம்ம மாற்ற முடியாது. அவங்களோட எண்ண ஓட்டங்களை எதுலேயுமே மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் பிடிவாதம் பிடிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் அவங்கள மாற்றுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இயலாத காரியம். 4வது, ஓசிடி இருக்கவங்க சுத்தம் பார்ப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு நீங்கள் எத்தனை முறை சுத்தம் பண்ணி சரியாக வச்சாலும் கூட திரும்ப திரும்ப ஒரே இடத்த சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகே, இது எல்லாத்துக்கும் மேலே ஓசிடி இருக்கவங்க சில விஷயங்கள் அவங்க மனது அது தவறான ஒரு எண்ணம் அல்லது பொய்யான ஒரு எண்ணம்னு அவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு தெரிஞ்சாலும் கூட அவங்களோட மனசு அதை ஒத்துக்காம திருப்பி திருப்பி அதே லூப்புக்குள்ளேயே போயிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வெளியில கிளம்புறோம், பூட்டிட்டு எல்லாம் வந்துருவோம், கார்ல உட்கார்ந்தோன்னா ஐயோ நான் கேஸ் ஆஃப் பண்ணனான்னு தெரியல, நான் திருப்பி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவாங்க. சரி, அதை பார்த்துட்டு வந்தாங்க, நம்ம கிளம்பலான்னு பார்த்தா உடனே சொல்லுவோம் ஐயோ நான் கிச்சன் லைட் ஆஃப் பண்ணனான்னு தெரியல, திருப்பி போகிறேன். ஸோ அவங்களோட ஓசிடியோடது என்ன இருக்குன்னா, அவங்களோட இன்டெலிஜென்ஸ்க்கு தெரியும் இல்லை நான் எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனால் அவங்களோட மனசுக்குள்ள ஒரு சந்தேக குணம் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஒரே கேள்வியை நிறைய முறை கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒன்று சொல்கிறேனே, எனக்கு ஒரு ஃபிஸ்டுலா பேஷண்ட் ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஃபிஸ்டுலாங்கிறது ஒரு வகையான புண்ணோய், ஆசனவாய் பக்கத்தில் வரக்கூடிய புண்ணோய். அவங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஃபிஸ்டுலா உண்டு. அவங்க எவ்ரி மந்த் என்னை பார்க்கும்போது, சார் இல்லை சார் எனக்கு லெஃப்ட் சைடில் ஃபிஸ்டுலா இருக்குது, எனக்கு அங்கே வலியே கிடையாது சார், ஆனால் எனக்கு ரைட் சைடில் தான் சார் ஃபிஸ்டுலா இருக்குது, நீங்கள் எக்ஸாமின் பண்ண சொல்லுங்கள் சார். ஒவ்வொரு முறை நம்ம எக்ஸாமின் பண்ணுவாங்க, டாக்டர்ஸ், லேடி டாக்டர்ஸ் போவாங்க, எக்ஸாமின் பண்ணுவாங்க, எதுவுமே இருக்காது. இல்லைம்மா ஒன்றும் இல்லை. ஒரு 3 days சைலண்ட்டாக இருப்பாங்க. திருப்பி 4th day வருவாங்க, சார் எனக்கு அந்த சைடில் வலி வருது, ஃபிஸ்டுலா பெயின் மாதிரியே வருது சார் அப்படிம்பாங்க. சரி, உங்களுக்கு ஏன் சந்தேகம், ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்போம். இது வரையிலும் லாஸ்ட்டு ஒரு 5 yearsல அவங்க கிட்டத்தட்ட 30 முறை எம்ஆர்ஐ எடுத்திருக்காங்க.
ஒரே கேள்விக்காக. ஆனால் ஒவ்வொரு முறையும் இட் கம்ஸ் நெகட்டிவ். ஏன்னா அந்த இடத்துல ஃபிஸ்டுலா கிடையாது. ஆனால் அவங்களோட எண்ண ஓட்டங்களில் எனக்கு அங்கே ஃபிஸ்டுலா வந்துருச்சு அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள், இந்த 5 குணாதிசயங்கள், இந்த ஓசிடியில் வந்து அவங்களுக்கு சில வகையான காம்ப்ளெக்ஸ் தாட்ஸ் இருக்கும். அந்த தாட்ஸ் வந்து பொய்ங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட, இது ரியாலிட்டியில் நடக்க முடியாத விஷயம்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலும் கூட அவங்க அதை ஒத்துக்காமல் திருப்பி அதே லூப் சைக்கிளில் போயிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களை வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓசிடி இருக்கவங்க, ஐயோ இந்த பாப்பா வந்து நல்ல பாப்பா கிடையாதுன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நீங்கள் அவங்க தங்க தாம்பாளத்தில் வச்சு அவங்கள தலையில் தூக்கி வச்சாலும் அவங்களோட ஃபஸ்ட்டு தாட் உங்களை பார்க்கும்போது என்ன வரும்போது, ஐயையோ இந்த அம்மாவா, இந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லையே அப்படிங்கிற தாட்ஸ் தான் வரும். ஸோ ஓசிடிங்கிறது இன்டெலிஜென்ட்டாக இருக்கவங்களுக்கு வரக்கூடிய நோய். ஸோ இந்த ஓசிடியோட ஒரு பெரிய ஒரு ட்ராபேக் என்னன்னா, சாதாரணமான புத்திசாலிகளுக்கு அது வரவே வராது. சூப்பர் ஸ்பெஷாலிட்டியாக இருக்கவங்களுக்கு தான் அது வரும். இப்போ நம்ம ஆல்வா எடிசன் இருந்தார், ஹி யூஸ் டு பி அ ஓசிடி கை. ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இருந்தார், ஹி யூஸ் டு பி அ ஓசிடி கை. கணித மேதை ராமானுஜம் இருந்தார், அவருக்கு ஓசிடி. அண்ட் நம்ம சுப்பிரமணிய பாரதியார் இருந்தார், ஓசிடி. சூப்பர் இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு மட்டும்தான் இது வரும். பிகாஸ் தெர் இஸ் அ கேப் பிட்வீன் ரியாலிட்டி அண்ட் இமேஜினேஷன். இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய இடைவெளியில் எது இமேஜினேஷன் எது வந்து ரியாலிட்டின்னு தெரியாத ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்டில் மனசு போகும்போது நம்ம உடம்பு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். ஓகே. ஸோ இது எந்த ஏஜ் குரூப்லேருந்து சார் ஸ்டார்ட் ஆகுது? பொதுவாக இது வந்து இண்டிவிஜுவாலிட்டி டெவலப் ஆகிற ஏஜ் குரூப்லேருந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாமா. 5 வயது குழந்தைகள் கூட இன்றைக்கு ஓசிடியோட வரதை நான் பார்க்குறேன். ஓகே. மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம். நான் சொன்ன மாதிரி இந்த ஓசிடி இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா they used to be super intelligent. அவங்களோட இன்ட்யூஷனல் பவர் வந்து எவ்வளோ நல்லா இருக்கும்னா, அவங்க ஒரு விஷயம் சொன்னால் பழிச்சிடும். ஓகே. when they say இல்லை இது சம்திங் ராங்னு அவங்க கெஸ் பண்ணி சொன்னாங்கன்னா it will happen 100%, 100% it will happen. நம்ம ஓசிடியை நோயாக பார்க்குறோம் இல்லையா, பட் ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷண்ட்ஸ் ஓசிடி இஸ் அ கிஃப்ட். ஓகே. இப்போ ஒரு மனைவி வந்து ஓசிடியோட ஒரு கணவர் வரும்போது நான் அவங்க கணவருக்கு நிறைய அட்வைஸ் கொடுப்பேன், மனைவி கொடுக்கவே மாட்டேன். அவங்களுக்கு சொல்லுவேன், நான் ஓசிடி வந்து பொண்டாட்டி கிடைக்கிறதுலாம் வரம்பா. ஏன்னா வந்து உனக்கு வந்து ஒரு விஷயம் நல்லதுன்னு தோணும், ஆனால் அதில் இருக்கக்கூடிய நியூவன்சஸ் ப்ராப்ளம் என்னங்கிறத உங்களால் சம்டைம்ஸ் கெஸ் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் வீட்டுக்காரம்மா கிட்ட உட்காந்து ஒரு 1/2 hour உங்களோட எமோஷன்ஸை ஒதுக்கி வச்சு ஒரு டீச்சர்கிட்ட ஸ்டூடெண்ட் படிக்கிற மாதிரி இந்த விஷயத்தை அவங்கக்கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விடை கரெக்டாக தெரியும் அப்படின்னு சொல்லுவேன். ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஒருத்தர் இருக்கார். ஏன்னா ஃபஸ்ட்டு 10 வருஷம் அவரோட வாழ்க்கையில் அவர் வெற்றி பெற்றதே கிடையாது. நிறைய இழப்புகள், எல்லா பிஸ்னஸும் ஃபெயிலியர். அப்போ ஒரு முறை ஃபேமிலியே வந்து ரொம்ப ஒரு அஜிடேட்டட் மூடில் இருக்கும்போது தான் என்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வந்தாங்க. அப்புறம் நான் அவரை உட்கார வச்சு அந்த அம்மாவோட கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத, அதாவது எல்லாம் ஓசிடி இருக்கவங்க சண்டை போடுறாங்க, ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்ற விஷயத்த மட்டும்தான் பார்க்குறாங்களே தவிர அவங்களோட கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்தேன். அண்ட் ஓசிடி பீப்புள் வில் லிவ் ஃபார் லாங் டைம். த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் ஆல்வேஸ் 85+ or 90+. These all gifts. ஓசிடி அப்படி நீங்க எடுத்துட்டாலே எல்லாரும் பயப்படுறாங்க. ஓசிடி இருக்கு. எக்ஸாக்ட்லி, அதான் யாரும் பார்க்கறது இல்ல. ஓசிடி நோய் இருக்கவங்கலாம் பெரிய புத்திசாலிகள், பெரிய அதிர்ஷ்டசாலிகள். ஆனா ஓசிடி இருக்கவங்க சஃபர் பண்ணுவாங்க வாழ்க்கையில. எல்லாம் இருந்தும் கூட அவங்களால மகிழ்ச்சியா இருக்க முடியாது. பட் அவங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாம் அந்த பெனிஃபிட்ஸ்ல ரொம்ப நல்லா இருக்க முடியும். ஸோ நான் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணி, நீங்க வந்து இன்னிலிருந்து பிஸ்னஸ் நீங்க பண்றதா இருந்தா இவங்க கிட்ட கேட்காம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுத்தேன். You know, he owns the largest chain of saloons in the country today. Okay. சரிங்களா? பட் இது எங்கேருந்து வந்ததுன்னா, பிகாஸ் ஆஃப் ஒன் ஓசிடி ஒய்ஃப். She guided. இந்த மாதிரி நிறைய ஓசிடிங்கிறது நோயின்னு பார்க்கணுமா வரம்னு பார்க்கணுமான்னு கேட்டால் என்ன கேட்டால் வரம்னு தான் பார்க்கணும். பட் அதை ஹேண்டில் பண்ணுறவங்களுக்கு தான் அதை புரிஞ்சுக்கணும். இந்த குழந்தைகளுக்கு கூட ஓசிடி வருதுன்னு நம்ம சொல்கிறோம். அந்த குழந்தைகள்லாம் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்னா, ஒரு விஷயத்த ஒரு முறை நீங்கள் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு 20 வயசு ஆனாலும் மறக்க மாட்டாங்க. இன்னைக்கு மேத்தமெட்டிக்ஸ் ஃபீல்டில், சாஃப்ட்வேர் ஃபீல்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா வகையான சைல்ட் ப்ராடிஜின்னு சொல்லுவோம் இல்லையா, மோஸ்ட் ஆஃப் திஸ் சைல்ட் ப்ராடிஜிஸ் யூஸ் டு பி ஓசிடி சில்ட்ரன். ஸோ இது வந்து தெரியாத ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா ஓசிடினா கண்டினியூஸாக கையாளும்புவாங்க, ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஒரே ஹேபிட்லன்னு கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஓசிடி இருக்க பர்சன் வந்து இந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்க அப்படின்றது தான் முதல் தடவை நான் கேள்வி. ஸ்டீவ் ஜாப்ஸ் இஸ் ஓசிடி கைமா. அதனால தான் அவரோட பர்ஃபெக்ஷனில் வந்து he pays lot more attention than the product. ஓகே. இன்னைக்கு ஆப்பிள் மாதிரி ஒரு பெரிய ப்ராடக்ட் வரதுக்கு காரணம் ஒரு ஓசிடி இருக்கக்கூடிய மனிதர் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி.
எந்த குடும்பத்திலேயாவது ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஓசிடியோட இருந்தாங்கன்னா அந்த ஜென்ரேஷனோட ஃபார்ச்சூனே மாறுறதை நீங்கள் பார்க்கணும். கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு சார். இதில் உங்களோட இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஒரு கோட் வந்து கொடுத்துருந்தீங்க, அது எஸ்பெஷலி ஓசிடி பற்றி. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. வென் மைண்ட் பிகம்ஸ் யுவர் சேஃப் பிளேஸ், அப்சஷன் பிகம்ஸ் யுவர் சர்வைவல் அப்படின்னு போட்டிருந்தீங்க. இதுக்கான அர்த்தம் என்ன சார்? சரி, வெரி சிம்பிள்மா. இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம். அந்த டிஸ்கஷனில் எங்கே ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறத இந்த ஓசிடி இருக்கக்கூடிய நபரால் ரொம்ப அழகாக நெயில் பண்ண முடியும். பட் டு யூ திங்க் எவ்ரிபடி வில் அக்செப்ட் இட்? மோஸ்ட் ஆஃப் அஸ் won't. ஒரு கணவன் மனைவின்னு வரும்போது மனைவி சொல்கிறத பெரும்பாலும் கணவன்கள் கேட்கறது கிடையாது. பட் அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும்னா, நீங்கள் உங்களுடைய தவறுகள் நடக்க போகுதுங்கிறத திரும்ப 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 எக்ஸ்பிரஸ் பண்ணி ஓசிடி இருக்கவங்க ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுவாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கம்யூனிகேஷனே இல்லாமல் அவங்க முடங்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களுக்கு அதில் ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும், ஆனால் அவங்க தே வில் சஃபர். ஸோ ஓசிடி இருக்கவங்க எல்லாருமே, அவுட் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ், almost 99.9% of them, they will have irritable bowel syndrome. ஓகே. ஏன்னா மனசில் அந்த உணர்ச்சிகளை புதைச்சி irritable bowel syndrome இருக்கும், இல்லைனா ஏர்லி டயபெட்டிஸ் இருக்கும். ஓகே. எனக்கு ஓசிடி இருக்கவங்க எல்லாரும் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருக்கும்போது they ends up with diabetes. அதே போல் ஓசிடி இருக்கவங்களுக்கு சோரியாசிஸ் நோயோ அல்லது ரொம்ப அதிகமான தோல் நோயோ இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். எல்லா ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வயிறு புண், குடல் புண் நோய்கள் எல்லாமே ஓசிடி இருக்கவங்களுக்கு அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்கணும். அண்ட் இன்சோம்னியா ஆஃப்கோர்ஸ். ஏன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தாட்ஸு, அந்த தாட்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை இல்லாத போது அவங்களே அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக குறுக்க ஆரம்பிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு 1/2 hour பாத் பண்ணி அவங்க ரெடி ஆகணும். அவங்களுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கும். காலையில் 8 மணிக்கு நான் வெளியில் போகணும், 8:30க்கு நான் வந்து பஸ் பிடிக்கணும், 9 o'clock மேரேஜுக்கு போகணும், மேரேஜில் இதெல்லாம் முடிக்கணும், 10:30க்கு முடிச்சுட்டு 1 o'clock நான் வீட்டுக்கு வந்துடணும், வரும்போது இந்த வேலைலாம் பண்ணணும்னு தே யூஸ் டு பி வெரி வெரி ஹைலி ப்ரீ பிளான்டு பீப்புள். சிஸ்டமேட்டிக்காக, வெரி சிஸ்டமேட்டிக்ன்றதை விட வெரி சிஸ்டமேட்டிக். ஓகே. அவங்களோட பிளானிங்லாம் எவ்வளோ அழகாக இருக்கும்னா, ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும் போகக்கூடிய டைமை கூட அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதில் டிராஃபிக் ஆனால் என்ன ஆகும், த மைன்யூட் இன்ஃபர்மேஷன்ஸ், இது எல்லாமே அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள் வீட்டிலலாம் பெருசாக ஏதாவது கல்யாணம் காட்சியெல்லாம் பண்ணுறீங்கன்னா, யார் குடும்பத்தில் ஓசிடி இருக்கவங்கன்னு பார்த்து அவங்கள கூப்பிட்டு வந்து அவங்கள உட்கார வச்சிருங்க. தே வில் பிளான் இன் சச் அ வே தட் யூ cannot find 1% ஆஃப் யுவர் மிஸ்டேக்ஸ். அந்த அளவுக்கு பிளான் பண்ணுவாங்க. பட் அந்த அளவுக்கு பிளான் பண்ணும்போது அவங்க நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டி எடுப்பாங்க. அந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆங்ஸைட்டியை ஷேர் பண்ணுறதுக்கோ இல்லை அதை புரிஞ்சிக்கிறதுக்கோ ஆட்கள் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நிலை வரும்போது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட கம்யூனிகேஷனை குறைக்க ஆரம்பிப்பாங்க. அந்த குறைக்க ஆரம்பிக்கும் போது தே பிகம் லைக் அ டாட்டாய்ஸ். அந்த ஷெல்லுக்குள்ளே போகக்கூடிய ஒரு ஸ்னெயில் மாதிரி ஷெல்லுக்குள்ளே போய் அவங்களுக்குன்னு ஒரு வட்டத்தை வச்சு, அவங்களுக்குன்னு ஒரு உலகத்தை வச்சு அதை விட்டு வெளியிலே வரமாட்டாங்க. இதுதான் ஓசிடியோட பிக்கஸ்ட் கர்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரையிலும் உலகமே அவங்களோட பார்வையில் வந்து ரொம்ப வித்தியாசமானது, பெரியது. அதே போல் ஓசிடியோட இருக்கவங்களோட மிகப்பெரிய ஒரு நல்ல குணம் என்ன தெரியுமா? வசுதேவ குடும்பகம். அவங்கள பொறுத்தவரையிலும் இவன் நல்லவன், இவன் கெட்டவன், இவன் வேண்டியவன், வேண்டாதவன் கிடையாது. யார் வந்து கேட்டாலும் ஹெல்ப் பண்ணும். அதனால அவங்களுக்கு ஒரு நயா பைசா கூட பிரயோஜனம். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு ஆள் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, சுற்றி 100 பேர் இருக்காங்க. ஓசிடி இருக்கவன் மட்டும்தான் போய் பக்கத்தில் போய் என்னன்னு கேட்பான், ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவான், என்ன வேணுமோ பண்ணுவான். ஒரு ரோட்டில் ஆக்சிடென்ட் நடக்குது, ஓசிடி இருக்கவங்க மட்டும்தான் ஃபஸ்ட்டு போய் நின்று அந்த இடத்துல ஆம்புலன்ஸை கால் பண்ணி என்ன ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்கிறது பண்ணுவோம். இன்றைக்கி சமுதாயத்தில் இந்த மாதிரி குணம் இருக்கக்கூடிய யாரை வேணால் நீங்கள் கூப்பிட்டு ஒரு 15 நிமிஷம் உட்கார வச்சு பேசுங்களேன், he will have the traits of OCD.